எங்கேயுமே என் பிள்ளைய வந்து சீட்ல கூட பொம்பளை பிள்ளைங்க பக்கத்துல இருந்தா அதுல உட்கார விட மாட்டேன். நான் உட்காருவேன்னு கண்டி என் மடியில கூட உட்கார வச்சுப்பேன். என் பிள்ளைய வேற யார் பக்கத்துலயும் உட்கார விட மாட்டேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப உங்க பையனை மாத்தி நான் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? நான் உட்கார விட மாட்டேன் சார். என்கிட்ட கூட்டு வந்து உட்கார வச்சு எந்திரி எந்திரி. நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் சார். நான் வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன் என் பிள்ளைய. இந்த மாதிரிதான் சார் தினசரி ஏதாவது நடக்குது. நானும் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு கிட்ட பேச. 12 கேமரா சுத்துது, கூட 13 நீங்களும் வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு, இவ்வளவு பேர் இருக்காங்க. உங்க பையன் கண் எதிரே உட்கார போறாங்க, என்ன ஆயிரும் நினைக்கிறீங்க? என்ன பயம்? கண் எதிர்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு தப்பா தோணுது, வேண்டாம். இது கூட பரவாயில்ல சார். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ்ட சொல்லுவாங்க, என் பையனை வந்து எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் பேச விடாம பாத்துக்கோங்க. அப்புறம் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் என்கிட்ட போன் பண்ணி சொல்லிருங்க. ஆமா, ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களை தான் மிஸ் கேப்பேன்னு சொல்லிடுவேன். அவங்களையும் தான். இதுதான் சார் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆமா. இந்த பேஸ்புக் இன்ஸ்டா எல்லாம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். அதுமே வந்து வீட்டுல வந்து சில டைம் பாப்பாங்க மெசேஜஸ் எல்லாம். அப்புறம் எனக்கு ஏதாவது தனியா வாட்ஸ்அப்ல வருதான்னு கூட அப்பப்ப செக் பண்ணி பாப்பாங்க. இப்ப இந்த பேஸ்புக் இன்ஸ்டால பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுவீங்களா? அது எதுவும் இல்ல சார். இருந்தா கூட அப்பப்ப பார்த்து வீட்டுல அன்ஃபாலோ பண்ணி உடைச்சிருவேன் சார். பார்த்தேன்னா ஆல்ரெடி 2 வாட்டி உடைச்சிருக்கேன்.